வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 6, 8, 12 தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு டேஞ்சரஸ் காம்பினேஷனான தொடர்பு. இதனால் என்ன நடக்கும், அந்த மாதிரி இருந்தால் என்ன விளைவுகள் இருக்கும், யாருக்கு விளைவுகள் இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஒரு முழு வீடியோவில் என்னால் முழுசாக கொடுக்க முடியாது. ஒரு 2 லக்னத்திற்கு இல்லை முடிஞ்சதுன்னா 3 லக்னத்திற்கு நேரத்தை பொறுத்து நம்ம அதை பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த 6, 8, 12 அப்படின்றது என்ன? 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி மற்றும் விரையாதிபதினு சொல்லக்கூடிய 12ஆம் அதிபதி, அதாவது ருண ரோக சத்ரு அதிபதி 6ஆம் அதிபதி. இன்னும் மறைமுகமாக 6 விட 8 சித்த பரவாயில்ல. அதாவது அவரும் ருணரோக சத்ரு அதிபதி தான். அதே சமயத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறவர் அவர் 8ஆம் அதிபதி, ஆயுள் ஸ்தானாதிபதி மற்றும் விரையாதிபதி. இந்த விரையாதிபதி அப்படின்றதுல தான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புகள் இருக்குது. இந்த 6, 8 சேர்ந்தால் ஒரு பலன், 6, 8, 12 சேர்ந்தால் ஒரு பலன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சரி, ஏதாவது ஒரு லக்னத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அப்போது ஏதாவது ஒரு லக்னத்தை எடுத்துப்போம். இப்போ பாரு, மேஷத்தை எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி கன்னி லக்னம்னு எடுத்துப்போம். இதில் ஒரு ஸ்பெஷலும் இருக்குது. கன்னி லக்னன்றதுக்கு ஒரு ஸ்பெஷலும் இருக்குது. இந்த கன்னி லக்னத்திற்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, கன்னி லக்னத்திற்கு சனி, செவ்வாய், சூரியன் இவங்க 3 பேருமே 6, 8, 12 வருவாங்க. இவங்க எந்த விதத்திலும் தொடர்பில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த லக்ன பாவகம்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதகருடைய எண்ணமே ஒரு எப்படி சொல்கிற குயித்தியான எண்ணம்னு சொல்லுவோம் தெரியுமா? அதாவது இந்த மாதிரியான ஜாதகர்கள்லாம் தான், நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான ஜாதகர்லாம் தான் இவர்கிட்ட பேசி புரிய வைக்கவே முடியாது. அதாவது லக்னத்தோட தான் இவங்க தொடர்பில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு இப்படி இருக்கலாம், அல்லது இப்படி இருக்கலாம், அல்லது இப்படி இருக்கலாம், அல்லது இப்படி இருக்கலாம். ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். சனி சூரியனையும் பார்த்துக்கிட்டு 10ஆம் பார்வையாக செவ்வாயும் பார்க்குது. இந்த சனி லக்னத்தை பார்க்குது அப்படின்னு எடுக்காதீங்க. சரி, ஒரு உதாரணத்திற்கு இப்படியே வேண்டாம், இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க, உச்சமாய் பார்க்குறாரு. இப்போது யாருமே லக்னத்தோட தொடர்பில் இல்லை. அப்போ இங்கே என்ன ஆகுது? இந்த ஜாதகர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இவருடைய எண்ணமே ரொம்ப குயித்தியான எண்ணங்களாக இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு கேட்டுப்பார். ஆனால் கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் தான் செய்வார். இவ்வளவு நேரம் நம்ம பேசியிருக்கிறோம், நீ ஒன்றும் புரியல பார் அப்படின்ற ஒரு நினப்பு நமக்கு வந்துடும் பேசுகிறவங்களுக்கு. சனி லக்னத்தை பார்த்தா தான் கெடுக்கணும் இல்லை. ஒரு உதாரணத்திற்கு அந்த சனி மட்டும் லக்னத்தை பார்க்கிறார் அப்படின்னா கூட சில சமயத்தில் நல்லது நடக்கும். இது இன்னும் ரொம்ப டேஞ்சர். குரு லக்னத்தை பார்க்க இந்த மாதிரியான காம்பினேஷன் இருந்துன்னு வச்சுக்கோங்க, இன்னும் டேஞ்சர். ஏன் டேஞ்சர்னா, பசுத்தோல் போத்திய புலின்னு தெரியுமா? இதான் பசுத்தோல் போத்திய நரியாக இருப்பார்கள். சரியா? சரி, இதை லக்னத்திற்கு தான் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இது இப்போ
பாவ கிரகங்களான சனி, செவ்வாய், சூரியன் இதை வச்சு பார்த்தோம். இப்போ சுப கிரகங்களுக்கு வருவோம். இப்போ 2ஆம் வீடு, இது லக்னத்திற்கு 2ஆம் வீடு. இந்த 2ஆம் வீட்டுக்கு குரு, சுக்கிரன், புதன் இவங்க 3 பேருமே 6, 8, 12 வருவாங்க. இந்த 2ஆம் வீட்டுக்கு வளரவே விட மாட்டாங்க. இந்த 3 திசையில் எந்த திசை வந்தாலும் அந்த திசையில் தனத்தை தரமாட்டாங்க, தரவே மாட்டாங்க. உங்களை போராட வைப்பாங்க. குறிப்பாக 9ஆம் பாகம்னு சொல்கிறல, அப்பாவுக்கு பெருத்த பிரச்சனையை கொடுக்கும். அப்பாவுக்கு பிரச்சனை புரியுதுங்களான்னு எனக்கு தெரியல. அப்பாவுக்கு பிரச்சனையை தரும். ஏன்? 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு தான் ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனத்திற்கு பாதகஸ்தானமாக வரும் இந்த வீடு. சில சமயத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க, சில சமயத்தில் இந்த இடத்துல குரு, புதன், சுக்கிரன் இவங்க 3 பேருமே 9ஆம் வீட்டுக்கு மாரகாதிபதியாக வந்துடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி இருக்கு கடுமையான பிரச்சனை. அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆயுள் கண்டமே கூட வரும். தந்தையின் ஜாதகம்னு ஒன்று இருக்குது, பையனுடைய ஜாதகம் இல்லை ஜாதகருக்கு எப்போ வந்தாலும் சரி. உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஜாதகர் வந்து ஜனனகால தசையே புதன் தசை வருதுன்னு வச்சுப்போம், இல்லை ஜனனகால தசையே சுக்கிர தசை வருதுன்னு வச்சுப்போம், இல்லை ஜனனகால தசையே குரு தசை வருதுன்னு வச்சுப்போம். இதில் சந்திரனை நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கோங்க, இங்கே போட்டுக்கோங்க. ராகுவுடைய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்தில் ஜாதகர் பிறந்திருக்கார். கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் ஜாதகர் பிறந்திருக்காருன்னு வச்சுப்போம். குருதசை வருமா? இந்த ஜாதகருக்கு கரெக்டாக தொக்கா குருதசை வரும். இந்த குருதசையில் இவர் அப்பாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை தருவார். காசு கொண்டு போய் லாக் ஆகும். இல்லை, இந்த குருதசை அப்பாவுக்கே ஒரு சில மாரக அமைப்பை தந்துவிடும். எப்படி தரும்? 9ஆம் வீட்டுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், 9ஆம் வீட்டுக்கு இவங்க 3 பேருமே மாரகாதிபதிகளாக வருவாங்க. இது நம்பர் 1. ராசிக்கு 9ஆம் வீடுன்னு பாருங்கள், அங்கே பாதகத்தில் உட்காந்துருக்கான். அது தப்பு இல்லை, அது ஒரு தப்பு இல்லை. ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 தொடர்பு. அப்போது எங்கே போனாலும் இடிக்கும். சரி, புதன் தசை வருது. இங்கே இருக்குது வெறும் வளர்பிறை சந்திரன் வச்சுக்கோங்க. புதன் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. வேண்டாம்ப்பா, அனுஷ நட்சத்திரம் கூட வேண்டாம், கேட்ட நட்சத்திரத்தை 1ஆம் பாவத்தில் பிறந்திருக்கு. புதன் தசையிலேயே பிறந்திருக்கார். புதன் தசை குழந்தைக்கு வந்த உடனே ஒரு 3, 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளே அப்பாவுக்கு கடுமையான பிரச்சனை வந்துடும். இங்கே காரகனாகிய சந்திரன் தான் நீச்சம். ஆனால் அம்மாவுக்கு பிரச்சனை வராது, அப்பாவை தான் அடிக்கும். அதாவது கிரகங்களுக்கெல்லாம் மனதே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரகங்களுக்கு மனம் அப்படின்றது ஒன்று கிடையாது. அம்மாவுக்கு பாதிப்பை கொடுக்கணும் என்பதற்காக அப்பாவை அடிக்கிறதுன்றதெல்லாம் இங்கே கதையிலேயே வராது. அந்த மாதிரினா ஒவ்வொருத்தருக்கும் கிரகம் வந்து உட்காந்து யோசித்து யார் அடிக்கலான்னு யோசித்து செய்யணும். அப்படிலாம் செய்யாது, தயவு செஞ்சு புரியுங்க, அப்படிலாம் செய்யாது. அப்போது இந்த இடத்தில் காரகனாகிய சந்திரன் நீச்சம் என்பதற்காக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, காரகனாகிய சந்திரன் நீச்சம் என்பதற்காக அம்மாவை தான் அடிக்கும்னு நினச்சிங்கன்னா இது தவறு. இந்த புதன் தசையிலையும் அப்பாவை அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பாவுக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால், ஒரு ஆயுள் சார்ந்த ஒரு கண்டத்தை கொடுக்கும். அதில் தப்பிக்கலைன்றது அப்பாவுடைய ஜாதகம். ஆனால் ஆயுள் கண்டத்தை தரும் இந்த காம்பினேஷன் 6, 8, 12. ஆனால் டாப்பிக்கே எப்படி சொன்னால் ஆயுள் கண்டத்தை தரும் 6, 8, 12ன்னு வச்சிடலாம். அடுத்தது ஒரு தனுசு லக்னம் எடுத்துப்போம். தனுசு லக்னத்திற்கு 6, 8, 12. தனுசு லக்னத்திற்கு 6, 8, 12 அப்படி கூட எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஒரு தனுசு லக்ன ஜாதகம் 9ஆம் பாவகம். இது நீங்கள் ஜாதகருக்கு தான் போடணுன்றதில்ல, ஏதாவது ஒரு பாவகத்துக்கு போடலாம். இப்போ ஒரு உதாரணத்திற்கு 2ஆம் பாவகத்தை வச்சு 9ஆம் பாவகத்துக்கு கன்னி லக்னத்திற்கு சொன்னேன்.
இப்போது நேரடியாக 9ஆம் பாவகத்துக்கே சொல்கிறேன். இந்த 9ஆம் பாவகத்திற்கு 6, 6, 8, 12ன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள். இந்த 9ஆம் பாவகத்திற்கு 6, 8, 12ன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் 9இல் அமர்ந்திருக்கு. ஒரே ஒரு சுக்கிரனுடைய சேர்க்கை. இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். சந்திரன் சுக்கிர திசையிலேயே பிறந்திருக்கார். பூர நட்சத்திரத்திலேயே ஜாதகருக்கு பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். சுக்கிர தசை இவருக்கு, இந்த ஜாதகருக்கு சுக்கிர தசையிலேருந்து பிறக்கும். சுக்கிர திசையிலேயே அப்பாவுக்கு பிரச்சனையை கொடுத்துரும். சுக்கிர திசையிலேயே கொடுக்கும், அப்பாவுக்கு பிரச்சனையை கொடுக்கும். குழந்தையுடைய ஜாதகத்தை வச்சு அப்பாவுக்கு கணிக்க முடியுமா? 100% கணிக்கலாம். ஆனால் அதில் ஒரு சில நுணுக்கங்கள் வேணுமா? நான் எப்போ வேலைக்கு மாறுவேன், இங்கே மாறுவேன், அப்பாவுக்கு எப்போ பணம் வரும், அதெல்லாம் அப்பாவுடைய ஜாதகம் வச்சு பார்க்கலாம். சொல்லலாம், இந்த ஜாதகத்திலே வச்சு சொல்லலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் டீப்பாக வேணும்னா அப்பாவுடைய ஜாதகம். இது அப்பாவுக்கு ஆயுள் கண்டத்தை தரும். ஆயுள் கண்டம், ஆயுள் கண்டத்தை தரும். ஸோ இந்த மாதிரியான இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஆஹா, இந்த இடத்துல குரு சுக்கிரனோட தொடர்பை பெற்ற சந்திரன் நல்லா இருக்கு. இரு சுபர்கள், மாபெரும் சுபர்களின் தொடர்பை பெற்ற சந்திரன், யோக தசை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இது அவயோகம் பண்ணிட்டு போயிடும். இந்த இடத்துல நம்ம என்ன பேசுவோம்னா, சில சமயத்தில் நம்ம நாத்திகவாதி மாதிரி இந்த இடத்துல இப்போ தான் இவர் 8ஆம் அதிபதியாக செயல்பட்டார் அப்படின்னுவோம். இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. 8ஆம் அதிபதியாக எப்போ செயல்படுவார், யாருக்கு செயல்படுவார்? ஜாதகருக்கு 8ஆம் அதிபதியாக செயல்படுறார், இல்லைன்னு சொல்லலை. அப்போ ஜாதகருக்கு 8ஆம் அதிபதியாக செயல்பட்டார் அப்படின்னு ஒரு வாதம் வந்ததுன்னா, ஏன் அந்த ஜாதகரை இருக்கும் இடத்தை விட்டு நகர்த்தி ஐஷன் போயிருக்கலாமே? அந்த ஜாதகருக்கு ஒரு அவமானத்தை கொடுத்தா, சின்ன குழந்தை என்ன பண்ண போகுது, ஒரு அவமானத்தை கொடுத்துருக்கலாம். இல்லை ஜாதகருக்கு உடல் ரீதியான ஒரு ஆயுள் சார்ந்த ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கலாம். ஆயுளுக்கு மாரகஸ்தானத்தில் தானே இருக்குது, ஒரு ஆயுள் சார்ந்த ஒரு பிரச்சனையை கொடுத்து இதெல்லாம் பேசலாம். ஆனால் அப்பனு மேலே எதுக்கு கொண்டு போய் கையை வச்சுது யோசிக்கணும். அப்பா மேலே கொண்டு போய் எதுக்கு கையை வச்சுதுன்றதை யோசிக்கணும். ஜாதகருக்கு இவர் 8ஆம் அதிபதினு நம்ம பேசுவோம். சில சமயத்தில் இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா, அவர் ஜாதகருக்கு என்ன பண்ணார், அப்பா மேலே ஏன் கையை வச்சார்ன்றதை யோசிக்கணும். கிரகங்களுக்கு மனம் கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அம்மாவுக்கு பிரச்சனை தரணுன்றதுக்காக அப்பா மேலே கையை வச்சது கிடையாது. அம்மாவுக்கு பிரச்சனை தானே அம்மா மேலேயே கை வைக்கும், அப்பாவுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னா அப்பா மேலே தான் கை வைக்கும். இது உங்களுக்கு புரியணும். புரியலன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு உதாரணத்திற்கு ஒரு சிம்பிளான ஒரு உதாரணமே கொடுத்துட்றேன் மறுபடியும். இப்படி இருந்தாலும் கொல்லும் சாமி, இப்படி இருந்தாலும் கொல்லும். உதாரணத்திற்கு இந்த இடத்தில் இந்த ஜாதக ஒரு உதாரணத்துக்கு பூரட்டாதி 4ஆம் பாதத்திலே பிறந்தால் இன்னும் ஒரு 4 வருஷம் இல்லை 3 வருஷம் மீதம் இருக்கும். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கு, குரு தசையிலே அப்பாவுக்கு ஏதாவது சேட்டையை செஞ்சு விடும். அல்லனா அடுத்தது சனி தசை கண்டிப்பாக சேட்டையை செய்யும். இப்போது லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் இருக்குது. இங்கே தான் என்ன சொல்கிறேன்னா, அம்மாவுக்கு தொந்தரவு தரணுன்றதுக்காக அப்பா மேலே கை வச்சதுன்ற கான்செப்டே இங்கே கிடையாது. ஏன்றதை புரிஞ்சுக்கோங்க. 9ஆம் வீட்டுக்கு ஆயுள் ஸ்தானம் என்பது லக்னத்திற்கு 4ஆம் வீடு. இதுதான் காரணம்.
9ஆம் வீட்டுக்கு ஆயுள் ஸ்தானம், 9க்கு 8 என்பது இது. அந்த இடத்துல அந்த சங்கமம் கூடி இருக்கிறது தவறு. ஒரு மாரகாதிபதி மாரகாதிபதியை பார்ப்பது தவறு. இப்படின்ற இதில் பார்ப்பேன். அம்மாவுக்கு செய்யும், அம்மாவை கெடுக்கணுன்றதுக்காக அப்பாவுக்கு செஞ்சுது, அப்பாவை கெடுக்கணுன்றதுக்காக அம்மாவுக்கு செஞ்சுது, ஜாதகரை கெடுக்கணுன்றதுக்காக மனைவியை போட்டு தள்ளிச்சு. இதெல்லாம் கிடையாது. கிரகங்களுக்கு மனதே கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் மனது இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட கிரகங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது மல்டி டைமென்ஷனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ரொம்ப கஷ்டம். அப்போ என்னென்னு, கிரகங்களுக்கு கோடான கோடி மக்களுக்கு தசாபுக்திகளுக்கு செயல்படணும், அந்த கிரகம் செயல்படணும். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காது. ஸோ அப்போது பேசிக்காக அங்கே என்ன, 6, 8, 12 சங்கமம் எப்படி பிரச்சனையை தரும்ன்றதுக்கு உண்டான ஒரு சின்ன விளக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கட்டாயம் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த கட்டத்துக்கு இந்த வீடியோவை எடுத்துன்னு போகும், இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோவை காமிக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு கமெண்ட் போடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இந்த மாதிரி இன்னும் வீடியோ உங்களுக்கு நான் போட்ட உடனே வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திக்கங்க. அப்போ தான் ஒரு நல்ல ஜோதிட கண்டென்ட் வெளியில் போகும். ஸோ அப்போ அதனால தான் 6, 8, 12ன்றது இட்ஸ் எ வெரி டேஞ்சரஸ் காம்பினேஷன். எந்த இடத்துக்கு 6, 8, 12, யாருக்கு 6, 8, 12, ஜாதகரை பாதிக்க போதா, ஜாதகருடைய அப்பாவை பாதிக்க போதா, ஜாதகருடைய அம்மாவை பாதிக்க போதா, மிகப்பெரிய குழப்பம். இந்த அமைப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் ஜோதிடத்திற்கு பலன் சொல்லணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோம். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.